டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த விசா சேவையை இந்திய அரசு நிறுத்தியுள்ளது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டுள்ளது. சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாகிஸ்தானியர்களுக்கான விசா சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. மருத்துவ விசா வரும் 29ஆம் தேதி வரை மட்டுமே செல்லும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் நேரில் சந்தித்து விளக்கம் அளித்தனர். இதுவரை இந்தியா சார்பில் எடுக்கப்பட்டு வந்த நடவடிக்கைகளை குடியரசுத் தலைவரிடம் அவர்கள் விளக்கினர். இதனிடையே பதில் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் உலக நாடுகளின் ஆதரவை பெற முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஏவுகணைகள் முதல் ரஃபேல் விமானங்கள் வரை அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு தூதுவர்களை அழைத்து காஷ்மீர் விவகாரம் பற்றி பேச முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எப்படியும் படித்து முன்னேறி விடுவார்கள் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேரவையில் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டக்கல்லூரி அமைக்க வேண்டும் என அந்த தொகுதியின் உறுப்பினர் காந்தி வேண்டுகோள் விடுத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ரகுபதி, அனைத்து மாவட்டங்களிலும் சட்டக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம், ஆனால் அதை நிறைவேற்ற முடியாத சூழல் உள்ளதாக தெரிவித்தார். நிதிநிலை சரியானால் நிச்சயமாக அனைத்து மாவட்டங்களிலும் சட்டக்கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் விருப்பம் என்று கூறிய அவர், எல்லா இடத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள்தான் இருக்கிறார்கள் என்றும், அவர்கள் எப்படியும் வேலை வாங்கிக் கொண்டு பிறகு கன்னியாகுமரிக்கு மாற்றம் கேட்பதுதான் சிக்கலாக உள்ளது என்றும் கூறினார். ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு மத்திய அரசின் வலியுறுத்தலின் பேரில் நடைபெற்று வருவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்வதில் தாமதம் ஏற்படுவதால் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை உண்டாவதாக சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி, ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு 60% இருந்தது, ஆனால் தற்போது 90.60% அதிகரித்துள்ளதாகவும், கைரேகை பதிவில் பிரச்சனை ஏற்பட்டால் கருவிடியின் மூலம் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் கூறினார். நகர்ப்புற பகுதிகளில் உள்ள நியாய விலை கடைகளில் கட்டுனர் உள்ளதால் பொருட்கள் எளிதில் வழங்கப்படுவதாகவும், கிராமப்புறங்களில் அவர்கள் இல்லாததால் தாமதம் ஏற்படுவதாகவும் குறிப்பிட்ட அமைச்சர், அந்த பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ள அன்புமணி, கட்டமைப்புகள் இல்லாததே இதற்கு காரணம் என கூறியுள்ளார். இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் சேர்க்கை குறித்த புள்ளி விவரங்களை குறிப்பிட்டுள்ள அன்புமணி, பெரும்பாலான அரசு பள்ளிகள் எந்த நேரமும் இடிந்து விடும் நிலையில் உள்ளதாகவும், மேற்கூரைகள் மற்றும் காரைகள் உதிர்ந்து கொண்டே இருப்பதாகவும் கூறினார். எந்த அரசு பள்ளியிலும் பிள்ளைகளை சேர்க்க பெற்றோர் முன்வருவதில்லை என்றும், இதற்கு உட்கட்டமைப்பு குறைபாடு, ஆசிரியர் பற்றாக்குறை போன்றவையே காரணம் என குற்றம் சாட்டினார். இதனை சரி செய்து மாணவர் சேர்க்கையை உயர்த்த வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தினார். பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்வது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விரைவில் நல்ல முடிவு எடுப்பார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இந்த தகவலை தெரிவித்துள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பகுதி நேர ஆசிரியருக்கான வயது வரம்பு உயர்த்தப்பட்டதோடு அவர்களுக்கு 2500 ரூபாய் ஊதியம் வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதியை மறுக்கவில்லை என்றும், அது குறித்து முதல்வர் நல்ல முடிவு எடுப்பார் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினார். பஹல்காம் தாக்குதலை பீகார் சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்கு பிரதமர் நரேந்திர மோடி பயன்படுத்துவதாக தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார்.
தாக்குதல் நடந்த இடத்திற்கு செல்லாமல் பீகார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மோடி சென்றிருப்பது அதிர்ச்சி அளித்திருப்பதாகவும் அது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்டிவிட்டதாக அமித்ஷா கூறிய பிறகுதான் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளதாகவும் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பிறகு ஜூன் 16ஆம் தேதி கல்லூரிகள் திறக்கப்படும் என உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வுகள் முடிந்து மாணவர்கள் தற்போது விடுமுறையில் உள்ளனர். இந்த நிலையில் வரும் ஜூன் மாதம் 16ஆம் தேதி கல்லூரிகள் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்களின் ஆலோசனை கூட்டம் இபிஎஸ் தலைமையில் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் சட்டமன்ற தொகுதி வாரியாக பூத், பாகம், கிளைகள் அமைக்கப்பட்டுள்ள விவரங்கள் குறித்து இபிஎஸ் கேட்டறிந்து ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்கவும் அவர் அறிவுறுத்தினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வார்டு செயலாளர் விஸ்வநாதன் மீது குமாரபாளையம் நகர தலைவர் விஜய் கண்ணன் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களான விக்கி, விக்னேஷ் ஆகியோர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனக்கு தெரியாமல் கூட்டம் நடத்தியது குறித்து கேட்டதால் அடியாட்களை ஏவி விட்டு தாக்குதல் நடத்தியதாகவும் புகார் எழுந்துள்ளது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. விஜய் கண்ணன் தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்திற்காகவே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளார் என்றும் இது மிகவும் மோசமான செயல் என்றும் இது கட்சியின் நல்லெண்ணத்தையும் மக்கள் நம்பிக்கையையும் பெரிதும் பாதிக்கும் என்றும் திமுகவினர் கருத்து கூறி வருகின்றனர். கட்சி தலைமை இது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விஜய் கண்ணன் போன்ற ஆட்களை பதவியில் இருந்து நீக்கி உறுதியான ஒழுங்கமைக்கப்பட்ட கட்சி வளர்ச்சிக்காக பாடுபடும் நபர்களை நியமிக்க வேண்டும் என்றும் திமுகவினர் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே தற்போது திமுகவில் குழப்பத்தை ஏற்படுத்தி வரும் விஜய் கண்ணன் ஏற்கனவே பாஜக நிர்வாகியாகவும் இருந்துள்ளார். கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது திமுகவில் சேர்ந்த அவர் ஆட்களை மிரட்டுவது, பணம் பறிப்பது, தாக்குதல் நடத்துவது உள்ளிட்ட செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் குமாரபாளையத்தில் கட்சியின் பெயர் கெட்டு வருவதாகவும் எனவே விஜய் கண்ணன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுகவினர் வலியுறுத்தி வருகின்றனர். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.